அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நாம PLCU அல்டிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு நமது நண்பர் மிஸ்டர் சோமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெங்களூர்ல HAL ஸ்டாஃபா இருக்கிறாரு. இந்த PLC அல்டிமால இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நானும் மிஸ்டர் சோமராஜ் அவருடைய நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசி நிறைய டீட்டெயில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த PLC அல்டிமானா என்ன, இதில் எப்படி இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த PLCU அப்படின்றது ஒரு கிரிப்டோ கரன்சி. இது வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து பிட்காயினோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் 1.3 1.5 பிட்காயின் கொடுத்தா தான் ஒரு PLCO வாங்க முடியும். இதனுடைய ப்ரைஸ் வந்து $90,000 இருந்தது. அது வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60 ஆகிட்டு அப்புறமா 40 30 20 அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆயிருக்கு. இப்போ எல்லா கிரிப்டோ கரன்சியும் டவுன் ஆகிருக்கிறதுனால இந்த கிரிப்டோ கரன்சி கூட டவுன் ஆயிருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. நாம் இந்த ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கம்பல்சரி PLCயை பை பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இவங்க பேமெண்ட்டு கூட PLCயாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த PLCயை மறுபடியும் நம்ம செல் பண்ணிவிட்டு INR பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸை டவுன் ஆகிருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் நாம் ஐடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்போ ஐடி பிளேஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிவைட் பண்ணி 12 மாதம் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிடும். அப்படி இந்த லோ ப்ரைஸில் நாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த PLC காயின் குவான்டிட்டி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இது வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நாம் வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல நாம் இதில் மின்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மை பை பண்ணணும். இது வந்துட்டு 110 யூரோஸ், 275 யூரோஸ், 550 யூரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நாம் INRல சொல்லணும் அப்படின்னாக்கா 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10,000 ரூபாய், 25,000, 50,000, 1,00,000 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மின்டர் ஃபார்ம் அப்படின்றத புரியல அப்படின்னாக்கா ஒரு அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 10,000 ரூபாய் ஆகும். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். அந்த லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க ஒரு மின்டர்ஸ் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 50,000 ரூபாய் அவ்வளோதான் டெபாசிட்டே பண்ண முடியும். இல்லை சார் நான் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் வேறு ஃபார்மை தான் வாங்கணும். அதாவது வேறு ஒரு அக்கௌண்ட்டு. அது வந்து 275 யூரோஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் 1,00,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் போட்டுக்க முடியும். இது வந்து ஒவ்வொரு முறையும் மாறும். ஏன்னாக்கா இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஃபிக்ஸடாக வைப்பாங்க இல்லைங்களா? இந்த ப்ராஜெக்டில் அந்த மாதிரி ஃபிக்ஸட் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி என்ன இருக்குது ப்ரைஸு அந்த டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒருவேளை 10,000 ரூபாய் 110 யூரோ பேக்கேஜ் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே மேக்ஸிமம் லோடே மேக்ஸிமம் வந்துட்டு 0.01 PLC தான் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். அந்த 0.01 எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் அவ்வளோ உள்ளே போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாதம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா 0.005125 PLC கிடைக்கும் உங்களுக்கு மாதம். நீங்கள் அந்த இடத்துல போய் செல் பண்ணிவிட்டு நீங்கள் INR பண்ணிக்கலாம். டோட்டலாக மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0615 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வருஷத்துக்கு தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரன் ஆகும். அது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஃபார்ம் மின்டர்ஸ் இந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பம் கிடைக்காது இந்த 10,000 ரூபாய். பட் இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம போடுறோம் பாருங்கள் அமௌண்ட்டு 0.01 ஒரு 40,000 50,000 1,00,000 எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா? அது அப்படியே அவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இது ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க INR கொடுக்கறதில்ல. நாம் உள்ள டெபாசிட் பண்ணுறதும் PLC தான். வெளியில் அவங்க ரிட்டர்னாக கொடுக்குறதும் வந்துட்டு PLCயாக தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 0.01 PLC கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, உள்ள டெபாசிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் 0.01 PLC பை பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 20,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், 20,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே 0.01 வந்துட்டு
நீங்கள் ஒரு வருஷம் கழித்து விற்கும்போது இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 40,000 50,000 இருக்கிறதுனால ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு 80,000 1,00,000 அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதையே நீங்கள் செல் பண்ணும்போது இதே 0.01 இன்னைக்கு வாங்கும்போது 20,000 இருந்தது. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் விற்கும்போது வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ட்ரிபிளாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுன் ஆனாலும் கம்மியாகும், நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா நீங்கள் உள்ள டெபாசிட் பண்ணக்கூடியது வந்து பிஎல்சியு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ அதனுடைய வேல்யூ அப்போ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஐஎன்ஆர் கிடைக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இதில் சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 10,000 ஃபஸ்ட்டில் ஃபார்மை பை பண்ணணும். அந்த ஃபார்மை பை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு 0.01க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது இதில். சரிங்களா? நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த பேக்கேஜில் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிபாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு. அங்கேருந்து பை பண்ணி நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நாம் இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைட் கார்னரில் 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைன் அப் சைன்இன் அப்படின்னு 2 இருக்கும். அதில் வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கீங்களா ஒயிட் கலரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே வந்து பாஸ்வேர்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா நேமு, உங்களுடைய நேம் கொடுத்துக்குங்க. சர்நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய இனிஷியல் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்துல இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணவே ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 பாக்ஸ் இருக்கும். அந்த 3 பாக்ஸுமே வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் மார்க் அங்கே டச் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ இது 3மே நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சைன் அப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சைன் அப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்பாக்ஸில் ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஒரு ப்ரௌசரை செலக்ட் பண்ண சொல்லி சொல்லும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது இப்போ நாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கோ டு அல்டிமா ஃபார்ம் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வருவீங்க. இப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நாம் லாகின் பண்ணணும். நாம் ரெஜிஸ்டர் முடிச்சிட்டோம். லாகின்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய இமெயிலும் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆகும். லாகின் ஆன உடனே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அக்செப்ட் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா அக்செப்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனு இதை நீங்கள் என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதை என்னேபிள் பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை அக்செப்டட் இருக்குங்களா, அதையும் கூட என்னேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் கன்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே நம்மளுடைய அல்டிமா ஃபார்முடைய டேஷ்போர்டுக்கு நாம் வந்துட்டோம். சரிங்களா? இப்போ ரிஜிஸ்டர் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். இந்த லைனு இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், உங்களுக்கு மை வாலெட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜில் வந்துட்டு கோ டு மை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து வாலெட்டுடைய ஆப்பு. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அல்டிமா வேலெட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பிளேஸ் வரும். இதுக்கு கீழே பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த அல்டிமா வேலெட்டை. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு வந்துடும். இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அல்டிமா வாலெட் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல சைடில் கொஞ்சமாக தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ரைட் சைடு கீழே கார்னரில் இருக்கும் இந்த பட்டன் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் இம்போர்ட் பண்ணணுமா இல்லை புதுசாக கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நாம் வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட் நியூ அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 டிஜிட் பின்னு செட் பண்ண சொல்லி சொல்லும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6. அதையே இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண சொல்லி சொல்லும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. மறுபடியும் நீங்கள் அதே நம்பர் இன்னொரு வாட்டி டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி முடித்த உடனே இந்த பின்னை வந்து நீங்கள் மறக்காமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அது ஆனதுக்கப்புறமா அடுத்த பேஜில் டிரான்ஸ்போர்ட் பின்னு கூட கிரியேட் பண்ண சொல்லும். இது வந்து 4 டிஜிட் பின்னு 1 2 3 4 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 4 பின்னு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பேஜில் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு முக்கியமான பேஜ் இதுதான். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு சீட் பேஜ், அதாவது கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ப்ரிவியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுறதுக்கான QR கோடு கூட இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். வேறு யாருக்கும் நீங்கள் அனுப்பக்கூட கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இதை ஒரு மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஏன்னா இதை ஸ்கேன் பண்ணி தான் இப்போ நாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை டைப் பண்ணலாம் கரெக்டாக வராது. இதில் காப்பியும் கூட பண்ண முடியல நம்மளால் அந்த சீட் பேஸு. அதனால் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கின்னு ஓகே கொடுத்துட்டோன்னா மறுபடியும் பேக்கில் வந்துடும். இந்த இடத்துல கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குங்களா, ஐ சேவ்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பட்டன் இருக்குது. நீங்கள் அந்த பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கேன் QR அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமராவுக்கு அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கேமரா ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தும் பாருங்கள், அதை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கீவேர்ட்ஸும் அதுவே வந்து என்ட்ரி ஆகிடும். இப்போ கீழே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பின் இருக்கு இல்லைங்களா, அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத நாம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வெரிஃபை பண்ணும். இப்போ இந்த இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபை ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு 1 செகண்ட் இருங்க கீழே ஓகே இந்த வெரிஃபைன்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் என்ன கேட்குன்னா யுவர் வாலெட் ஹேஸ் பீன் பேக்ட் அப் அப்படின்னு இருக்குது. கீழே வந்து ப்ளூ கலரில் கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கண்டினியூன்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செட்டப் கம்ப்ளீட் ஆகிட்டு பின்னு கேட்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 6 பின்னு கிரியேட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பின்னு இங்கே என்டர் பண்ணணும். நீங்கள் 1 2 3 4 5 6 நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா அந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம கொடுத்த உடனே நம்ம வேலெட் உள்ளே வந்துடுவோம். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னாக்கா PLC அல்டிமா வேலெட்டை கூட நாம் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைடு கீழே கார்னரில் செட்டிங் பட்டன் இருக்கும் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா செட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா சைன்இன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே லாகின் வித் பிளாட்டின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் உங்களை இன்னொரு டைம் லாகின் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே அக்செப்ட்னு அதை கொடுத்துருங்க. அந்த க்ரீன் கலரில் கீழே ஒரு பட்டன் இருக்கும் குக்கீஸு, அது அக்செப்ட்னு கொடுத்துட்டு மேலே இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாஸ்வேர்டு இப்போ கிரியேட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே இந்த வேலெட் வந்து லாகின் ஆகிட்டு உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் மேலே வந்துடுங்க. மேலே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ன்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் மெயின் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜில் மெயின் வேலெட்டை செட்டப் பண்ணி சொல்லும். இந்த இடத்துல யூஸ் மெயின் வேலெட் அப்படிங்கிற ப்ளூ கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லணும்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னா நம்ம இந்த மெயின் வேலெட்டை வந்து செட்டப் பண்ணிவிடும் இதில். ஸோ இப்போ வேலெட்டை இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு, அதை செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? இது முடித்த உடனே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக செட்டப் அல்டிமா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும் அது. இப்போ அதை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ஃபார்ம் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் செலக்ட் பண்ண சொல்லும். இங்கே பாருங்கள், இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும்.
இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன்ன்ற பட்டனை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு இந்த அல்டிமா ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வேலெட்டை செட் பண்ண மாதிரி இப்போ நாம் செட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக தள்ளுங்க. தள்ளிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும் ரைட் சைடு கார்னரில், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன கேட்கும் அப்படின்னாக்கா மறுபடியும் உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்குது. லாகின் வித் பிளாட்டின் பாஸ்போர்ட்டு, அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலரில் இருக்குங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம்னாக்கா எப்பவும் கொடுக்குற மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து இப்போ கிரியேட் பண்ணிங்களா அந்த பாஸ்வேர்டு தான், சேம் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே மறுபடியும் அது உள்ள பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல அது என்ன கேட்குது அப்படின்னாக்கா உங்களை பின் செட் பண்ண சொல்லி சொல்லுது. மறுபடியும் இந்த ஃபார்முக்கு கூட நீங்கள் ஒரே மாதிரி பின்னை செட் பண்ணிக்கங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி ஒரு 6 பின்னு கொடுக்குறேன். அதையே இன்னொரு டைம் என்டர் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ 2 டைம் முடித்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமான்னு கேட்குது. நீங்கள் வேண்டானே கொடுங்க எப்போவுமே. சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட்டு வேணாம் இதுக்கு. ஸோ இது கொடுத்த உடனே அடுத்த பேஜில் இங்கேயும் கூட டிரான்ஸ்போர்ட் பின்னு கேட்குது, 4 டிஜிட் பின்னு. அதை என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல கூட 12 டிஜிட் வேர்டு இருக்கும். இதையும் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்துட்டு, ஒன் செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாம் ஃபஸ்ட்டில் வேலெட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இப்போ ஃபார்மை கூட நாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். வேலெட்டு ஃபார்மு ஸ்டார்டிங்கில் நாம் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண பாருங்கள், அதோட எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் பேக்கில் நாம் இந்த வெப்சைட்டுக்கே வந்துடுவோம். அல்டிமா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்க பாருங்க, இங்கே வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷோ ரெஃபரல் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை என்னேபிள் பண்ணிட்டீங்க. என்னேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்து இங்கே காட்டும். ஸோ இந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இதில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எப்படி அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அவங்களும் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ தான். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அல்டிமா வேலெட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபார்ம் அல்டிமா ஃபார்மு கூட நாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதையும் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்டர் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் எப்படி நாம் இந்த ஃபார்மை பை பண்ணுறது, இதில் அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிடும். 1 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சார்ட்டில், அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்ட உடனே கரெக்டாக அந்த டேட்டு டைம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாதமும் அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகிடும், அந்த பிஎல்சியூ. அதை வந்து நம்ம அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு ஐஎன்ஆராக பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்ஸ்டால் பண்ணுறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது என்னன்னாக்கா நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. வேலெட் தனியாக இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க, ஃபார்ம் தனியாக இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் இது கனெக்ட் ஆகிறதில்ல. அதனால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்படி காட்டியிருக்கிறோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு உள்ளே இருந்தே அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே இருந்தே நாம் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சைன்இன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் எல்லாமே கனெக்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் நாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியிருந்தோன்னா ஃபுல்லாகவே இது கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் நாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்மளுக்கு இன்னொரு ஐடி பண்ணணுன்னாக்கா இதை அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் இன்னொன்று பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த சீட் பேஜெல்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. பின்னு, டிரான்சாக்ஷன் பின்னு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி எல்லாமே மறக்காமல் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி டெபாசிட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.